ஹாய் வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில் பற்றி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோவிலுக்கு போகாதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. பில்லி சூனியம் வைப்பு ஏவல் கந்திருஷ்டி கடன் பிரச்சனைகள் நோய் அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். இந்த கோவிலுக்கு நானே 3 இயர்ஸ் பேக் வந்திருக்கேன். அப்போ கோவில் சாத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் வரவே முடியல. எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்மளால் அங்கே போக முடியும். அது எனக்குமே ரொம்ப நம்பிக்கை அதில் இருக்குது. இந்த கோவிலுக்கு அமாவாசை வெள்ளிக்கிழமெல்லாம் வந்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அம்மனுக்கு குங்குமத்தாலே அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மஞ்சள் குங்குமம்லாம் வெளியே விற்பாங்க, மறக்காமல் வாங்கிட்டு போயிடுங்க. இந்த காளியம்மன் சிவபெருமான் கூட டான்ஸ் ஆடி தோற்றதுனால ஊருக்கு வெளியே காவல் தெய்வமாக அமர்ந்திருக்காங்க. அவங்களோட கோவத்தை சாந்தப்படுத்துறதுக்கு பிரம்மா நிறைய பாட்டெல்லாம் பாடி அவங்க சாந்தப்படுத்தினார். அதனால் இந்த கோயிலில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலுமே கண்டிப்பாக நடக்குமா. அவங்களோட கண்களை மட்டும் பார்த்தே நம்ம வேண்டுதலை வைக்கணும். அப்போ தான் நம்மளோட வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கும்னு நாங்கள் சொன்னாங்க. கோவிலுக்கு வெளியவே பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார், முருகர் இருப்பார். அவரெல்லாம் வணங்கிட்டு தான் நம்ம உள்ளார்க்க போகணும். மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் 4 முகங்கள் கொண்டு தான் இருப்பாங்க. நாங்கள் போயிருந்த டைமே நிறைய பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க. டியூஸ்டே அதுவுமே போகலாம். அம்மனுக்கு அமாவாசை டைம்லலாம் போனோம்னா ரொம்பவே பவர் அதிகம். ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. தில்லை காளியம்மன் கோயில் சிதம்பரத்தில் இருக்குது. இங்கே எலுமிச்சம்பழம் பிரசாதமாக கொடுப்பாங்க நமக்கு. நம்ம போகும்போதே அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போனோம்னா அங்கேயே எலுமிச்சம்பழம் நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க குங்குமத்துக்கு கூட. அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலுமே விலகிடும்ன்றது தான் நம்பிக்கை. நமக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான கோவில். மன்னர்கள் காலத்துலேயே அங்கே போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வணங்கிட்டு பூஜை பண்ணிட்டு தான் போவாங்களாம். ரொம்ப சக்தி வாய்ந்த காளியம்மனுங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ தான் நான் வந்திருந்தேன். எனக்கு ரொம்பவே பர்சனலாக அந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருந்தது. திரும்பவும் சொல்ல, ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். நீங்கள் ஒரு தடவை போகணுன்னு நினச்சிங்கன்னா பூஜை பொருள் வாங்கிட்டு கண்டிப்பாக போங்க. மஞ்சள் குங்குமம் கொட்டணும். அதனால் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போங்க. விளக்கேற்றுறதுக்குமே அங்கே தனியாக இடம் இருக்குது. கோவிலுக்கு வெளியே வச்சுருக்காங்க. நம்ம தீபமும் அங்கே ஏற்றிக்கலாம். கோவில் ஃபுல்லாகவே நல்லா அமைதியாக நல்லாயிருக்கும். வெளியில் நம்மளை கந்திரிஷ்டெல்லாம் சுற்றி போடுற மாதிரி எலுமிச்சம்பழம்லாம் நம்ம கோவிலுக்கு நின்று சுற்றி போட்டுக்கலாம். அதனால் மறக்காமல் எலுமிச்சம்பழமும் வாங்கிட்டு போங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக தடங்களாகிட்டே இருந்துச்சு. நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.